வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக அரசு புதிதாக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி கூட இருக்கிறது. இந்த நிலையில் நிதி அமைச்சர் மரிய வில்சன் இன்று அரசின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வென்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்த தவேக திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்து முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவி ஏற்றார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஜோசப் விஜய், தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 10 லட்சம் கோடிக்கு மேல் கடன் உள்ளது. அரசின் கஜானாவை சுத்தமாக துடைத்து வலித்து வைத்துவிட்டு சென்றுள்ளனர். தூக்க முடியாத சுமையை ஏற்றி வைத்துவிட்டு சென்றுள்ளனர். அந்த நிலையில்தான் இந்த பொறுப்பை ஏற்றுள்ளேன். உள்ளே போய் பார்த்தால்தான் என்ன இருக்கிறது என தெரியும். உள்ளே போய் பார்த்துவிட்டு தற்போதைய அரசு என்ன நிலையில் உள்ளது என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவேன் என பேசியிருந்தார். வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட நிதி அமைச்சர் மரிய வில்சன், கடந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் கடன் 2 மடங்கு உயர்ந்துள்ளது. வருவாய் பற்றாக்குறை வரலாறு காணாத வகையில் உச்சத்தை தொட்டுள்ளது. திமுக ஆட்சியில் வருவாய் பற்றாக்குறை கொரோனா பெருந்தொற்று ஆண்டை விட அதிகரித்துள்ளது. வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட நிதி அமைச்சர் மரிய வில்சன், கடந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் கடன் 2 மடங்கு உயர்ந்துள்ளது. வருவாய் பற்றாக்குறை வரலாறு காணாத வகையில் உச்சத்தை தொட்டுள்ளது. திமுக ஆட்சியில் வருவாய் பற்றாக்குறை கொரோனா பெருந்தொற்று ஆண்டை விட அதிகரித்துள்ளது. நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. அதேபோல் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும், நாளை முதல் இயல்பை ஒட்டியே இருக்கும் எனவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் உடான் UDAN திட்டத்தின் கீழ் தஞ்சாவூர் விமானப்படை தளத்தில் பயணிகள் விமான முனையம் அமைப்பதற்கான வடிவமைப்புக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 55 ஏக்கர் பரப்பளவில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள இந்த உள்நாட்டு விமான முனையம் தஞ்சாவூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் போக்குவரத்து, சுற்றுலா மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சாவூரில் பயணிகள் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்பது கடந்த பல ஆண்டுகளாக பொதுமக்கள், தொழில் அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்களால் முன்வைக்கப்பட்டு வந்த கோரிக்கையாகும். ராணுவ பயன்பாட்டில் உள்ள விமானப்படை தளத்தை சிவில் விமான போக்குவரத்துக்கும் பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கு தற்போது முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற பெருவுடையார் கோவில், ஐராவதேஸ்வரர் கோவில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் உள்ளிட்ட யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்களை பார்வையிடும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இந்த விமான நிலையம் வசதியான போக்குவரத்து இணைப்பை வழங்கும் என கருதப்படுகிறது. வெகு ஆட்சி பற்றி வரும் செய்திகளை முதலமைச்சர் விஜய் படிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை வானகரத்தில் திமுக முன்னாள் பொருளாளர் ஆற்காடு வீராசாமி இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், தவேக ஆட்சியில் நடக்கும் குறைகளை தெரிந்து கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். அப்பொழுது அவர் பேசியதாவது, ஒரு மாநில கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு தேர்தல் தோல்விக்கே இன்றைக்கு பல கட்சிகள் காணாமல் போயிருக்கிறது. ஆனால் 75 ஆண்டு காலம் கொண்ட கொள்கைக்காக, லட்சியத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் கட்சி, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக பாடுபடும் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் இன்றைக்கு எத்தனையோ பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். 4 அதிமுக MLAக்களின் ராஜினாமாவை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க சட்டமன்ற செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
தவேக அரசு கடந்த மே 13 ஆம் தேதி பெரும்பான்மை வாக்கெடுப்பு கோரிய போது கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தது தொடர்பாக தகுதி நீக்க விசாரணை நிலுவையில் உள்ள போது அதிமுக MLAக்கள் மதுராந்தகம், மரகதம் குமாரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம், இசக்கி சுப்பையா ஆகியோரின் ராஜினாமாவை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க வேண்டும் என அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதே கோரிக்கையுடன் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் அதன் தலைவர் ML ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது அதிமுக கொறடா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் கிரி மற்றும் SR. ராஜகோபால் ஆகியோர் 4 அதிமுக MLAக்களும் கட்சியில் இருந்து விலகாமல் MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைந்துள்ளனர். நம்பிக்கை தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்கும்படி கொறடா பிறப்பித்த உத்தரவை மீறிய 25 MLAக்களில் 21 பேர் மன்னிப்பு கோரியதால் அவர்கள் மீதான புகார் கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு மறுநாள் அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஆளுநருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகார் அளித்திருந்த நிலையில் மே 25ஆம் தேதி 3 MLAக்களும் 26ஆம் தேதி 1 MLAவும் என 4 பேரும் பதவிகளை ராஜினாமா செய்ததுடன் அடுத்த சில நிமிடங்களில் தலைமைச் செயலகத்திலேயே தவேகவில் இணைந்துள்ளனர். அதன்பின் அவர்கள் ராஜினாமாவை ஏற்று சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் தாமாக முன்வந்து ராஜினாமா செய்தார்களா என சபாநாயகர் விசாரணை நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் அதுபோல எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை என தெரிவித்தனர்.